Hi VAPs. ஆர்கிடெக்ட்ஸ்க்காகவே 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒர்க்ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்கோம். ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கிடெக்ட்க்கு எந்த அளவுக்கு ஒர்க்ஸ்டேஷன் சப்போர்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பெஞ்ச்மார்க்ஸை இந்த வீடியோவில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். HP Z2 G9 ஒர்க்ஸ்டேஷன் தான். இதோட ஸ்பெக் என்னன்னா Intel i9 14900K ப்ராசஸர் தான் நம்ம கிட்ட இருக்க இந்த பிசில இருக்கு. இதுல 8 கோர் பர்ஃபார்மன்ஸ் கோராவும் 16 கோர் எஃபிஷியன்ட் கோராவும் டோட்டலா 24 கோர்ஸ் வந்துருது 32 த்ரெட்டோட. டர்போ பூஸ்ட் பார்த்தோம்னா 6 GHz வரைக்கும் நம்மளால பண்ணிக்க முடியும். K ப்ராசஸர் தான், ஸோ ஓவர் கிளாக்கிங்கும் பண்ணிக்கலாம். 36 MB L3 கேட்ச் மெமரியும் ப்ராசஸர்லயே வந்துடும். நெக்ஸ்ட் ரேம் வந்து 32 GB ரெண்டா போட்டிருக்காங்க. டோட்டலா 64 GB ரேம் இதுல வந்துருது. நம்மளால 128 GB வரைக்கும் நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். GPU பார்த்தோம்னா A4000 16 GB GPU இதோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பெஞ்ச்மார்க்ல பார்க்கலாம். கூடவே Windows 11 ப்ரீலோடெல்லாம் இதுல வந்துடுது. நம்ம ஸ்பெக்கை பார்க்கும்போது இந்த V Proன்ற ஆப்ஷனை பத்தி சொல்லாம விட்டுட்டேன். இந்த V Pro ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருப்பாங்க? சும்மா கொடுத்துருக்க மாட்டாங்களே, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும்ல. இது எதுக்காகனா சிஸ்டம் OS கிராஷ் ஆயிடுச்சுனாலோ பிளாக் ஸ்க்ரீனே ஆனாலும் IT அட்மின் எங்க இருந்தாலும் உடனே வரணும்னு அவசியம் இருக்காது. ரிமோட்லயே ஆக்சஸ் எடுத்து அவர் ரிசால்வ் பண்ணிடுவாரு. அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் ஓபன் பண்ணும்போது ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குன்றத பார்க்கலாம். சிஸ்டம் உள்ள பிரிச்சு ஹார்ட்வேர் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துருவோம். இது டோட்டலாவே டூல்லெஸ் டிசைன் தான். நம்மளுக்கு டூல்ஸ் எதுவுமே தேவைப்படாது. இதை ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாவே இது வந்துடும். இதில் வந்து டோட்டலாக நம்மளால் இதில் 700 வாட்ஸ் SMBS பிளாட்டினம் SMBS வந்திருக்கு. இது வந்து ஜப்பானீஸ் கெப்பாசிட்டரோடு இருக்குது. உங்களால் 700 வாட்ஸ் SMBS வந்ததுனால அடிஷ்னலாக உங்களால் 2 ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணிக்க முடியுது. ஒரு சாட்டாக தான் இருக்குது. அதனால் வந்து இன்னொரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணிங்கன்னா 4TB 8TB வரைக்கும் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த SMBSல நீங்கள் இன்னொரு கிராஃபிக்ஸ் கார்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது PCI 5 ஸ்லாட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கும். GPU வந்து இந்த அளவுக்கு ஸ்லிம்மாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் ப்ரொஃபஷனல் GPU. இந்த ப்ரொஃபஷனல் GPUனா உங்களால் 2 போட்டுக்க முடியும் ஒரே சிஸ்டமில். இதில் SSD பார்த்தோன்னா மொத்தம் 3 SSD வந்து உங்களால் போட்டுக்க முடியும். ரைடு ஒன்று ஈஸியாகவே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் பயாஸில். CD இதில் வந்திருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து கூலிங் ஃபேனு ஒரே ஒரு கூலிங் ஃபேன் தான் கொடுத்துருக்காங்க. VGA போர்ட் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ண மாதிரி தெரியுது. இதில் 4 ஸ்லாட் இருக்குது. அப்போவே சொன்னேன் 128 வரைக்கும் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். மற்றபடி இதில் ஒயர்லெஸ் கார்டு வந்து சிப்பு இல்லை. ஸோ இதில் ஒயர்லெஸ் கொடுத்துருக்கலாம், ஒயர்லெஸ் கொடுக்கல. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வெண்ட்டுக்காக இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு 2 ஃபேன் இருக்குது. இந்த பின்னால் ஒரு ஃபேன் இருக்குது. இது மோஸ்ட்லி வந்து ஹீட் ஆகாது. ஓகேங்களா, எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா பெஞ்ச்மார்க்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஹார்ட்வேர் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. நம்ம பெஞ்ச்மார்க்ஸ் ரிசல்ட்ஸை என்னென்னு பார்ப்போம். ஓகே, சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சு. சினிபெஞ்சில் சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா 2136 வந்திருக்கு. இப்போ நம்ம மல்டி கோர் ரன் பண்ணி பார்ப்போம். சினிபெஞ்ச் வந்து சிங்கிள் கோர் மல்டி கோர் ரெண்டுமே 10 மினிட்ஸில் ரன் ஆச்சு. இதோட மல்டி கோர்க்கான ஸ்கோர் பார்த்தோம்னா 31,963 வந்திருக்கு. நம்ம இப்போ ஸ்கெட்சப் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து என்கிட்ட சாம்பிள் ஃபைல் ஒன்று இருக்குது, 38 MB சாம்பிள் ஃபைலு. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிடுச்சு. இது ஒரு வேர்ஹவுஸ் மாடலு. நாங்கள் ஆக்சுவலாக ஸ்கெட்சப் யூஸ் பண்ணதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்க்குறோம். உள்ள வரைக்குமே வந்து டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ண மாடல் தான் இது. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாடலு. இப்போ நம்ம V-Rayல ரெண்டர் அவுட் எடுத்து பார்க்கலாம். V-Rayல வந்து நான் எல்லாமே ஐ செட்டிங்ஸில் தான் வைக்க போகிறேன். செட்டிங்ஸில் வந்து ஹையர் ப்ளஸ் GPU செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெசல்யூஷனில் வந்து 4K ரெசல்யூஷனில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து இப்போ ரெண்டர் கொடுக்கலாம். எவ்வளோ நேரம் ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டைம் வந்து 2:07 ஆகுது. ரெண்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சைலண்டாக தான் ரன் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஃபைல் வந்து கரெக்டாக 6 மினிட்ஸில் இந்த ஃபைல் ரெண்டர் ஆகிருக்கு. ரெண்டர் அவுட் வந்திருக்கு 4Kல எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 5 MB ஃபைலாக வந்திருக்கு ரெண்டர் அவுட்டு. இமேஜாக தான் எடுத்திருக்கேன், 4K இமேஜாக. ரெண்டர் அவுட்டு நல்லாவே வந்திருக்கு. ஓகே, இது எனக்கு இந்த ரெண்டர் எடுக்கிறதுக்காக எனக்கு 6 மினிட்ஸ் எடுத்துருச்சு. ஸ்பெக் ஒர்க்ஸ்டேஷன் பெஞ்ச்மார்க் மூலமா 32 டிமாண்டிங் டாஸ்க்கை இந்த பிசில இருக்க மாதிரி ஒர்க் பண்ணி பார்த்தோம். இதுல ப்ராடக்ட் டிசைன் இன்க்ளூடிங் இன்ஜினியரிங் அண்ட் கேட் சாஃப்ட்வேர்லாம் இதுல ரன் பண்ணி பார்த்ததுல 1.75 ஸ்கோர் கிடைச்சது. இது உண்மையாவே நல்ல ஸ்கோர் தான். ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங்ல பார்த்தோம்னா 1.83 நமக்கு கிடைச்சிருக்கு. சிபியூல 1.5 ஸ்கோரும் ஜிபியூல 4.5 ஸ்கோரும் நமக்கு கிடைச்சது. இது 3D அண்ட் வீடியோ ரிலேட்டடான ஒர்க்குக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும்னு நமக்கு கண்டிப்பா தெரியுது. ஸ்பெசிபிக் ப்ரோக்ராம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஆட்டோடிஸ்க் இன்வென்டர் இது ஒரு ஆட்டோகேடுக்கு சிமிலரான சாஃப்ட்வேர். ஓபன் டாக்குமெண்ட், கிரியேட்டிவ், அப்லோட் ஃபைல், ரீபில்டு, ரெண்டரிங் ஸ்டைல்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஓவரால் ஸ்கோர் 0.99 கிடைச்சது. நெக்ஸ்ட் ஹிடன் லைன் ரிமூவல், இதுல 1.27 ஸ்கோர் நமக்கு கிடைச்சது. பால்டோல 30 FPS கிடைச்சது. இதோட ஸ்கோர் பார்த்தோம்னா 1.27 கிடைச்சிருக்கு. வியூ போர்ட் கிராபிக்ஸ் இது 3D ஒர்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஒரு சிஸ்டம்ல எவ்வளவு ஸ்மூத்தா 3D கிராபிக்ஸ் டிசைன் அண்ட் டிஸ்பிளே மேனிபுலேட் பண்ணுதுன்றத இதுல காட்டும். இதுல கேட்டியால 70 FPSம், சிவியோல 168 FPSம், சாலிட் ஒர்க்ல 165 FPSம் கிடைச்சிருக்கு. பிளானிங், ஜூமிங், ரொட்டேட்டிங் எல்லாம் பண்ணும்போது பயங்கர ஸ்மூத்தா இருக்கும். இப்ப பெஞ்ச்மார்க்ல 3D மார்க் பெஞ்ச்மார்க் ரன் பண்ண போறோம். இதுல காம்போனன்ட்ல GPU காம்போனன்ட் செலக்ட் பண்ணிருக்கேன். ரெசல்யூஷன்ல 1440 பிக்சல செலக்ட் பண்ணிருக்கேன். இதுல டைம்ஸ் 5 ரன் பண்றேன். இதுக்கான ரிசல்ட் என்னன்றத நீங்க பாருங்க. இப்போ நம்ம 3D மார்க் பெஞ்ச்மார்க் ரன் பண்ணி பார்ப்போம். 3D ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 6021 வந்திருக்கு. இது GPU அண்ட் CPU ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. செப்பரேட்டாகவும் பக்கத்தில் இருக்கு. இப்போ PC மார்க் 7 ரன் பண்ணிடுவோம். இதோட பெஞ்ச்மார்க் என்ன வருதுன்னா, PC மார்க் 7ஓட ஸ்கோர் பார்த்தோம்னா 11315 வந்தது. நீங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்க நிறைய டேப், மல்டிபிள் டேப்ஸ் எல்லாம் செக் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இது ஒரு பெஞ்ச்மார்க். இவனான நம்ம பார்த்த பர்ஃபார்மன்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் பார்த்தோம்னா இதுல இருக்க இந்த கிராபிக்ஸ் கார்டு தான். A4000 16GB கிராபிக்ஸ் கார்டு. இது நம்ம 5080 கம்பேர் பண்ணும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதை விட இது கம்மியா தான் பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இது ப்ரொஃபஷனல்ஸ் சூஸ் பண்ண வேண்டிய கிராபிக்ஸ் கார்டு. இதுல CUDA கோர் பார்த்தோம்னா 6000 சம்திங் தான் இருக்கும். 5080ல 10000 சம்திங் இருக்கும். இந்த ப்ரொஃபஷனல் கார்டுல ECC மெமரி இருக்கும். ஸ்லிம்மா இருக்கிறதுனால நம்ம 2 கார்டை போட்டுக்க முடியும். அது கூடவே ISP சர்டிஃபைட் இருக்கும். ஒரு கம்பெனில வாங்கும்போது இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணி தான் வாங்குவாங்க. ஸோ இதனால தான் இது ப்ரொஃபஷனல்ஸ்க்கான ஒர்க் ஸ்டேஷன் சொல்லி கொடுக்குறோம். உங்க கம்பெனில நீங்க இந்த மாதிரி ஒர்க் ஸ்டேஷன் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருந்ததுனா மட்டும்தான் நீங்க இதை சூஸ் பண்ணணும். மற்றபடி இதுல அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, ஸ்டேபிளா ஒர்க் பண்ண போறீங்க, 24/7 இந்த சிஸ்டம் ரன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த சிஸ்டம் சூஸ் பண்ணலாம்.